Hello, welcome back to our channel. இன்னைக்கு வந்து நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா கத்தார்ல மேங்கோ ஃபெஸ்டிவல் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதோட vlog தான் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். லாஸ்ட் இயர் வந்து இதே ஜூன் அந்த மந்த்ல வந்து நமக்கு மேங்கோ ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதே மாதிரி இந்த இயர்லயும் நமக்கு வந்து மேங்கோ ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்க ரீசன்ட்டா வந்து அந்த எக்ஸிபிஷனுக்கு போயிருந்தோம். அதோட vlog தான் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம சூக்வா கிஃப் போனோம்னா ஆப்போசிட்ல தான் வந்து நமக்கு பார்க்கிங் என்ட்ரன்ஸ் இருக்கு. அங்க பார்க் பண்ணிட்டு நம்ம வாக் பண்ணி போற மாதிரி தான் இருக்கும். பார்க் பண்ணிட்டு வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா அங்க ஹார்ஸும் கேமலும் நிறைய இருக்கு பாருங்க. நிறைய பேர் வந்து வீக்கெண்டை ரிலாக்ஸாக ஸ்பெண்ட் பண்ணணும்னா கிட்ஸோட ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா இங்கே மோஸ்ட்லி வருவாங்க. ஏன்னா இந்த பிளேஸ் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இங்கே வந்து கேமல் ரைடு, அதே மாதிரி ஹார்ஸ் ரைடு, இந்த மாதிரி நிறைய நமக்கு வந்து கிட்ஸுக்கு என்கேஜாக வைக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் நிறைய பேர் வந்து இங்கே வருவாங்க. கொஞ்சம் நேரம் ஆக ஆக நிறைய புறா இங்கே வந்துடும். நிறைய பேர் வந்து ஃபீட் பண்ணுவாங்க அதுக்கு. எவ்வளோ புறா இருக்குது பாருங்கள். சாப்பாடு கொடுக்குற சைடில் அப்படியே எல்லாம் ஒன்று போல் பறந்து போகுது. நெக்ஸ்ட்டு வந்து எந்த சைடு கொடுக்காங்களோ மறுபடியும் அந்த பக்கம் வருது. நான் சூக்வா கிஃப் வந்து 2-3 தடவை தான் வந்திருக்கேன். இந்த வெளியே என்னன்னு பார்த்தா சும்மா நார்மலாக அந்த இது மாதிரி இருக்குது. அந்த தண்ணி அப்படியே வெளியே வரும், அவ்வளோதான். அந்த பேர்ட்ஸ்லாம் வந்து அதில் தண்ணி குடிக்கிறாங்க. நான் சொன்னேன்ல ஹார்ஸ் ரைடு இருக்கும், கேமல் ரைடு இருக்கும். அதே மாதிரி வந்து இந்த ட்ரெயினில் அப்படியே போயிட்டு ஒரு ரவுண்டு மாதிரி அந்த மாதிரி டிரைவ் கூட்டிகிட்டு போவாங்க. நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து அங்கே இருக்கும். நமக்கு மெயினாக இதை வந்து பார்க்கும்போது ஒரு திருவிழாவில் போன மாதிரி தான் ஒரு ஃபீலிங் இருக்கும். அந்த மாதிரி வந்து ஐஸ்கிரீம் விற்பாங்க, இல்லை இந்த பலூன்ஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் விற்பாங்க. எல்லாமே வந்து இருக்கும். திருவிழா மாதிரி தான் இருக்கும். இது வந்து பார்க்கல, இந்த பிளேஸ் பார்க்கல. லாஸ்ட் இயரும் இதே பிளேஸில் தான் வந்து எக்ஸிபிஷன் வந்து போட்டிருந்தாங்க மேங்கோ ஃபெஸ்டிவல். அது வந்து ஃபஸ்ட் இயர், இது வந்து செகண்ட் இயர் எக்ஸிபிஷன் வந்து மேங்கோ ஃபெஸ்டிவல். போகிற பிளேஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய கடை போட்டிருப்பாங்க. நிறைய திங்ஸ் வந்து வாங்குற மாதிரி, இந்த செயின், ப்ரேஸ்லெட்டு, அதே மாதிரி சாப்பிட்ற ஐட்டம், அந்த மாதிரி நிறைய கடை வந்து போட்டிருப்பாங்க. பார்க்கவே வந்து ஒரு திருவிழா ஏரியா மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லாக அந்த உள்ளே போனோடனே சூக்வா கிஃப் அந்த என்ட்ரன்ஸ்குள்ளேருந்து பார்க்குறது எல்லாமே நமக்கு ஒரு திருவிழா மாதிரி தான் ஒரு ஃபீலிங் இருக்கும். இப்போ உள்ள மேங்கோ ஃபெஸ்டிவல் வந்து 2வது வருஷம், செகண்ட் இயர் வந்து இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. நமக்கு வந்து 12th ஜூன் 21 வரை இருக்கும். 4 PM to 9 PM நைட்டு 9 PM வரை இருக்கும் உங்களுக்கு. நாங்கள் வந்து செகண்ட் டே வந்து போனோம். இப்போ வந்து 21 முடிஞ்சிடும். நிறைய பேர் மிஸ் பண்ணாமல் போய் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா நிறைய மாங்காய் வெரைட்டிஸ் வந்து இருந்துச்சு. என்ட்ரன்ஸில் வந்து இந்த இப்படி ஒரு பெரிய மாம்பழம் வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. நிறைய பேர் அதுக்கிட்ட போய் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாங்க. ஒரு சில வீடியோஸ் வந்து ஷார்ட்ஸ்க்கு எடுக்கிற மாதிரி வந்து நான் எடுத்திருக்கேன். அந்த ஆங்கிள் எடுத்துட்டேன் போல். அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மாம்பழம் வந்து இருந்துச்சு. ஏன்னா எல்லா ஷாப்புமே கொண்டு வந்து ஒரே இடத்துல வந்து நமக்கு எக்ஸிபிஷன் மாதிரி போட்டிருப்பாங்க. லூலு, கிராண்ட் மால், சஃபாரி எல்லாமே ஒரே இடத்துல இருக்கும். நம்ம இப்போ எம்ஆர்ஏல வந்து இந்த பேக்கரி ஐட்டம்லாம் இருக்குல்ல, எம்ஆர்ஏ, ரொட்டானா, ஸ்ட்ரீட் ஃபுட்டு, தோசா ஸ்ட்ரீட், இந்த மாதிரி உள்ள இடத்துல எல்லாம் அவங்களே வந்து நமக்கு நிறைய வெரைட்டிஸில் தோசா வெரைட்டிஸோ நிறைய சாண்ட்விச்சோ ஏதாவது வந்து மேங்கோ ரிலேட்டடாக நமக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி நிறைய ஸ்டாலும் வச்சுருக்காங்க, பிக்கிள்ஸ் இந்த மாதிரியெல்லாம். இங்கே வந்து மேங்கோ மட்டும் இல்லை, ஜாக் ஃப்ரூட்டு எல்லாமே வச்சுருந்தாங்க. நமக்கு ஏன் நொங்கு கூட வச்சுருந்தாங்க. இப்போ ரம்பூட்டான் ஃபேமஸ் இந்த டைமில் வந்து சீசனில், அது நமக்கு அதே மாதிரி நொங்கு எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. லாஸ்ட் டைம்லாம் வந்து ரொம்ப சாம்பிளுக்கு கொடுத்த மாதிரி ஞாபகம் இல்லை. ஆனால் இந்த தடவை வந்து எல்லா ஷாப்லேயுமே வந்து நமக்கு சாம்பிளுக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு நம்ம ஃப்ரூட்ஸ் வாங்குற மாதிரி இருந்துச்சு. அதனால் நம்ம தாராளமாக வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ரிலாக்ஸாக நமக்கு பிடிச்ச பழத்தை வந்து நம்ம வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு நம்ம வாங்கிக்கலாம்.
நான் சொன்னேன்ல நொங்கலாம் இருக்குன்னு சொல்லிட்டு, ஆனால் நிறையலாம் இல்லை, கொஞ்சம் தான் இருந்துச்சு. எங்கள் ஊர் வந்து ராஜபாளையம். அங்கே வந்து சப்போட்டா மாம்பழம் வந்து பஞ்சவர்ண மாம்பழம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அந்த மாதிரி ஏதாவது இருக்குமான்னு சொல்லி வந்து பார்த்தேன், ஆனால் அப்படியெல்லாம் இங்கே வந்து இல்லை. சைடில் வந்து கட் பீஸ் மேங்கோ வந்து அவங்களே கட் பண்ணி ரெடிமேடாக வந்து நமக்கு பிக்கில் இந்த மசாலா தடவிலாம் கொடுப்பாங்களோ அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. பீக்கனர் வேலா, எம்ஆர்ஏ, நிறைய ஷாப்பு, தோசா ஸ்ட்ரீட்டு, இந்த மாதிரி ஜைத்தூன், ரொட்டானா, ஒன்லி காஃபி, இந்த மாதிரி நிறைய ஷாப்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. நமக்கு வந்து என்னெல்லாம் வேணுமோ வாங்கி சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணிக்கலாம். நிறைய, அதாவது மாம்பழத்தில் என்னெல்லாம் வெரைட்டி இருக்குமோ இவ்வளோ வெரைட்டிஸானு நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். இதெல்லாம் பண்ணலாமாண்ணா, அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. நாங்கள் எம்ஆர்ஐயில் ஒரு ஜூஸும் மேங்கோ ஜூஸும், அதுக்கப்புறம் வந்து பொட்டேட்டோ சிப்ஸில் வந்து தோசை ஸ்ட்ரீட்டில் ஏதோ சாண்ட்விச் மாதிரி மைனஸ்லாம் போட்டு கொடுத்தாங்க, அதை வாங்கிக்கிட்டோம். அப்புறம் எங்கள் கூட ஒரு குட்டி பாப்பா இருந்துச்சு, அவங்களுக்கு வந்து பேன் கேக் வாங்கி கொடுத்தாங்க. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு குல்ஃபி வாங்கி சாப்பிட்டோம். இதை வாங்கி சாப்பிட்டோம். மேங்கோ வந்து நீலம்னு ஒரு மேங்கோ வாங்கினோம். அது வந்து கட் பண்ணி சாம்பிள் பார்க்கும்போது அந்த கிராண்ட் மாலில் வாங்கினோம், அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று ஏதோ ஒரு மாம்பழம் வாங்கினோம், அது ஞாபகம் இல்லை பேர், அது டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. இந்த பேன் கேக் வந்து இந்த குட்டி பாப்பாக்கு வாங்கி கொடுத்தாங்க. ஸ்டார்டிங்கில் சொன்னால பெரிய பெரிய மாம்பழம் மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு, அது வந்து நிஜமான மரத்தில் வந்து ஆர்டிஃபிஷியலாக ஒரு பழத்தை வந்து அப்படி கட்டி விட்டுருக்காங்க. அதில் நிஜமான குட்டி குட்டி காயும் இருக்குது. இதில் நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாங்க. நீங்களும் நம்ம கத்தார்லேருந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போங்க. நமக்கு வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து இருக்கும், அதே மாதிரி நம்ம ரிலாக்ஸாகவும் இருக்கலாம். ஜாலியாக வந்து நமக்கு நிறைய மாம்பழத்தை ஒரே இடத்துல பார்த்த ஃபீலிங்கும் இருக்கும். நல்லா டேஸ்ட் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு பிடிச்சா வாங்க, இல்லாட்டி சாம்பிள் சாப்பிட்டுட்டு நம்ம வந்துகிட்டே இருக்கோம். பார்க்கிங்க்கு வரும்போது தான் இந்த மெஷினை பார்த்தேன். நம்ம வந்து ஜூஸ் கலெக்ட் பண்ணுற மெஷின். நம்ம அமௌண்ட் போட்டால் அதுவே வந்து நமக்கு ஜூஸ் போட்டு நமக்கு கொடுத்துரும். நிறைய பேருக்கு கத்தாரில் இருக்கிறவங்களுக்கு தெரியுமா இருக்கும். நானும் ஃபஸ்ட் டைம் தான் அன்றைக்கி தான் பார்த்தேன். என் ஃப்ரெண்டு சொல்ல போய் தான் எனக்கு வந்து தெரிஞ்சிச்சு இது வந்து இந்த மெஷின் அப்படின்ட்டு. அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் நான். அதான் மக்களே ஷேர் பண்ணேன். பாய். ஓகே மக்களே, இந்த வீடியோ நீங்கள் என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.